இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஒரு சம கையை தட்டுங்க. இந்த கர்த்தருக்குள் பிரகாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்குள் பிறந்த பிள்ளைகள் இந்த பாடலை பாடலாம். ஏனென்றால் இன்று கண்ட எகிப்தனை, இன்றைக்கு வரை நீ எகிப்தனை பார்த்திருக்கிறாய், இனி ஒரு நாள் நீ காண்பதில்லை. உன் குடும்பத்தில் இனி மந்திரவாதம் இல்லை, இனி மந்திரவாத செயல்கள் இல்லை, இனி சாபங்கள் இல்லை, இனி சர்ப்பங்கள் இல்லை, இனி விக்கிரங்கள் இல்லை, இனி சுரூபங்கள் இல்லை, இனி ஏவல் இல்லை, இனி செய்வனி இல்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்படி பார்க்கிறாராம்? உறங்க மாட்டாராம், தூங்க மாட்டாராம். உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். பிரதர், உங்களுக்கு தான் கேள்வி. இந்த உறங்குதல் என்றால் என்ன, தூங்குதல் என்றால் என்ன? இந்த பாடலில் இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாளும் காண மாட்டாய், இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் ஒரு நாளும் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன? ஆழ்ந்த உறக்கம். ரைட் ஆன்சர். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவர் ஆழ்ந்தும் உறங்குவதும் இல்லை, மெல்ல கொஞ்சம் தூங்குவதும் இல்லை. அப்போ இரவும் பகலும் விழித்து கொண்டு நம்மை காக்கிற ஒரு தெய்வம். நம்ம தெய்வத்துக்கு உறக்கம் தேவையில்லை, ஆனால் நிறைய தெய்வங்களுக்கு உறக்கம் தேவை. அது எப்போ உறங்கிக்கிட்டு தான் இருக்கும். அது உறங்குறவங்களே தேடுவதை விட உறங்காத நம்ம தேவனை தேடினால் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. ஒரு குழந்தை நன்றாய் தூங்குவதற்கு தாய் தூங்காமல் இருப்பார்கள் இல்லையா? குழந்தை தூங்கினாதான் ஒரு தாய் தூங்குவார். நம்ம தூங்குவதற்கு எந்த சத்துரும் வந்து களைய போடாத அளவிற்கு நம்முடைய இல்லத்தை சுற்றி எப்பொழுதும் நம்முடைய தேவன் இருப்பார், இருக்கிறார் என்று நம்பிக்கை உடையவர்கள் கைத்தட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த திருச்சபையை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊழியத்தை நடத்துகிற வழியில் அதில் காம்பவுண்டும் கிடையாது, கேட்டும் கிடையாது. காம்பவுண்டும் கிடையாது, கேட்டும் கிடையாது. நாங்கள் இங்கே ஓப்பனாக தான் இங்கே படுத்து கிடப்போம். அப்போ நாய்கள் இருக்கிறது. பொதுவாக தெரு நாய்கள் என்றாலே நிறைய கூட்டமாக இருக்கும் இல்லையா? பொதுவாக நவம்பர் டிசம்பர் நிறைய நாய்கள் வரும். இந்த நாய்கள் எல்லாம் வரிசையாக வந்து உட்காரும். இந்த பில்டிங்கை பார்த்து தான் உட்காரும். உட்காந்து யாரையோ பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம், யாரையோ பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு குடிகாரன் வரேன், ஒரு பலத்த குடிகாரன், இன்று உயிரோடு இல்லை. அந்த குடிகாரன் என்னை எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுவான். என்ன வார்த்தை பேசுவான்? கெட்ட வார்த்தை தான் பேசுவான். கண்டாலே பிடிக்காது. ஒரு நாள் சொல்கிறான், நள்ளிரவு 12 மணிக்கு கரெக்டாக வரிசையாக வந்து உட்காரும் பேய்கள் எல்லாம். அந்த குடிகாரன் கேட்குறான், ஜிபிஆர், டே உன் வீட்டில் மட்டும்தான் அந்த நாய்கள் வந்து கொறிக்குது, உன் வீட்டில் நிறைய பேய்கள் இருக்கும் போல் இருக்குன்னு. உன் வீட்டில் நிறைய பேய்கள் இருக்கும் போல சொன்னான். சொல்லிட்டு நாயை அவன் துரத்தினால வந்து குறைக்கும். ஆனால் ஒரு நாய் வரைக்கும் வாசலை தாண்டி உள்ளே வந்தது கிடையாது இந்நாள் வரைக்கும். ஒரு சம கையை தட்டலாம். இந்த 4 ஃப்ளோரும் கட்டி முடிக்கும் வரைக்கும் வாசலை போடலை.
இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு நாய்க்கே அனுமதி இல்லை. நாயினா திறந்து கிடந்த வாசலில் உள்ள வரும் இல்லையா? வருமா வராதா? இவ்வளோ நாய்கள் இருந்தும் ஒரு நாள் வந்து கிடையாது. நாங்கள் ஒரு நாள் உள்ளே வந்து பார்த்தது கிடையாது. 4 ஃப்ளோர் முடித்தவர் தான் அதுக்கு ஒரு வாசலே ஆண்டவர் போட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவை காக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம். நம்ம எல்லாம் அந்த தேவன் காக்கலைன்னா நீங்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு எவ்வளோ அம்புகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கடன்கள், எவ்வளோ உபத்திரங்கள், எவ்வளோ வெட்கக்கடைகள், எவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள், எல்லாவற்றிலும் என்ன தற்கொலையை தூண்டுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறதா இல்லையா? அநேக முறை வரும். ஆனாலும் அதிலையும் தப்புவித்து உங்களை இந்நாள் வரை நடத்தி இருக்கிறார்னு சொன்னால் எதுக்கு நடத்தினார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான். இல்லைன்னா கொன்று போட மனது இருந்தாலும் என்றைக்கே கொன்று போட்டிருப்பார். உங்களை விடுவிப்பதற்கு, கட்டவிழ்ப்பதற்கு, உங்களை சொஸ்தமாக்குவதற்கு, உங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு, பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு, ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் மடியில் கொட்டுவதற்குத்தான் உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஆகவே கடந்து வந்த பாதையை நினைத்து சந்தோஷப்படுங்க. கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன்னு சொல்வதை விட கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்கணும். எப்பேற்பட்ட ஆபத்துகள் எல்லாம் கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறார். அதை ஒன்றை நினச்சி பாருங்க. இதுவே மிகப்பெரிய பொருத்தனை. உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மை மறந்து போகவில்லை. நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். ஒரு சூழ்நிலை வருது என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி அநேக நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதுதான் மெய்ப்பொருள். ஆகவே நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்குகிற மந்திரவாதிகள் லிஸ்ட்டு அவர்கிட்ட இருக்குது. தேர்தல் வரும்போது குண்டர் படைகளை எல்லாம் போலீஸ் என்ன செய்யும்? லிஸ்ட் எடுக்கும். இப்போ ஆண்டவர் இன்றைக்கு மந்திரவாத படைகளெல்லாம் லிஸ்ட் எடுத்துருவார் இன்னைக்கு. ஏன்னா தண்டனை கொடுக்க போகிறாரு. மன்னிப்பல்ல. அதாவது எரேமியா 13:14 படி இன்றைக்கு மந்திரவாதிக்கு தண்டனை. உற்சவமாக கையை தட்டி அந்த வாசனத்தை வாசிப்போம். மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதிகளுக்கு. அல்லேலூயா. ஒரு வாசிப்போம். எரேமியா 13:14. நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்க. ஆகவே இறங்கி அடிக்க போகிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை நம்முடைய சத்துருக்களை வேரோட பிடுங்கிடுவார். ஒரு 4 மாதத்தில் 7 மரணத்தை ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மந்திரவாதி அவள் தேடி ஒரு குடும்பத்தை நடு ரோட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய துக்கத்தை வைப்பார். சந்ததியை வேரோட பிடுங்கி எறிஞ்சிடுவார். ஆகவே கர்த்தருக்குள் ஒரு மனிதன் வாழ வேண்டும். நீ கர்த்தருக்குள் இருக்கிறதை போல் நீ மந்திரவாத செயலெல்லாம் நீ செய்து வாழ்வாயானால் உனக்கு அதே கதி தான் வரும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திருந்த வேண்டும். வசனத்தை கண்டு நடுங்க வேண்டும். வசனத்தை கண்டு பயப்பட வேண்டும். பயந்தால்தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம பிரகாசிக்க முடியும். பேயை கண்டு நடுங்குறீங்க, பிசாசை கண்டு நடுங்குறீங்க, பாம்பை கண்டு நடுங்குறீங்க, காவல்துறை கண்டு நடுங்குறீங்க, அரசாங்கத்தை கண்டு நடுங்குறீங்க. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவாதி தேவனை கண்டு என் நடுக்க வரல. ஏன் வரல? ஏன்னா முரட்டு கிறிஸ்தவர்கள், சூதாட்ட கிறிஸ்தவர்கள், மெய்யான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாத கிறிஸ்தவர்கள். அவை நீங்கள் யாரென்று நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டும். நான் யாரென்று நான் சிந்திப்பேன். அதே மாதிரி நீங்கள் யாரென்று நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஆவிகள் இருக்குது, இல்லை எப்பேற்பட்ட ஆவிகளால் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஒரு இடத்திலும் பரியாசம் படாத படிக்கு நடத்த வேண்டுமானால் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. எல்லோரையும் குருட்டு புத்தியில் நம்பாதீங்க. அல்லேலூயா. என்ன குருட்டு புத்தி? கண்ணை மூடி நம்புதல். வள்ளியூரில் ஒரு சகோதரி சொல்கிறார்கள், நான் இவ்வளவு 45 லட்சம் ரூபாய் இழந்து நான் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறேன். மதுரைக்காரி. அப்போ ஏன் இழந்தாள்? உன் திராணிக்கு தக்கதாய் கர்த்தருக்கு கொடு, நம்பர் 1. இல்லை இன்னும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்க நினச்சா நீ கொடு. ஆனால் துன்மார்க்கனுக்கு கொடுத்துட்டு 45 லட்சம் ரூபாயை இழந்துட்டு வள்ளியூரில் ஓடி ஒளிந்திருக்கிற ஒரு சகோதரி.
பணாசை சகலத்துக்கும் வேறாயிருக்கிறது. ஏதோ கோடி கிடைக்கும் என்று சொல்லி 45 லட்சத்தை அவர் இழந்து சொந்த தேசத்தில் இராதபடிக்கு வந்திருக்கார். அப்போ அந்த சகோதரியை ஒருவன் வஞ்சித்து விட்டான், ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்பதுதான் மெய்ப்பொருள். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் இந்த மந்திரவாத நாடு, மந்திரவாத கிராமம், மந்திரவாத பட்டணம், மந்திரவாத உறவுக்காரர்கள், சத்துருகள், பேய்கள், பிசாசுகள், விக்கிரங்கள், சர்ப்பங்கள், தெய்வங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ வேண்டுமானால் கர்த்தர் இல்லாமல் வாழ முடியாது. இவைகள் வாழ வேண்டும், இவைகளெல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் வாழ்வது மிகவும் கடினமான காரியம். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில் இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணெய் என்றால் அபிஷேகம். அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. நமக்கு ஞானம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். இது மூன்றும் இருந்தால் தான் ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்தில் போன பிறகு அவர் அபிஷேகம் பண்ண போவதில்லை. நீங்கள் செத்து பரலோகத்துக்கு போன பிறகு உங்களுக்கு அக்னியை தரப்போவதில்லை. இந்த பூமியில் இங்கே மூன்றையும் பெற்றுக்கொண்டால் மட்டுமே பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு. அக்னி, அபிஷேகம், வல்லமை மூன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் போனால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. இந்த மூன்றையும் பெற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த கண்களால் பார்க்கலாம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களால் பார்க்கலாம். சிலருக்கு அபிஷேகம் இருக்கும், வல்லமை இருக்காது. சிலருக்கு வல்லமை இருக்கும், அக்னி இருக்காது. மூன்றும் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. சிலருக்கு மெய்யான அபிஷேகம் இருக்கும், அதே வேளை பொய்யான வல்லமையும் கூடவே ஓட்டிக்கிட்டு இருக்கும். பொய்யான வல்லமை கூட ஓட்டிக்கிட்டு இருக்கும். சில வேளை சாத்தான் உங்களுக்குள்ளே இருப்பான், தெரியாது. அவன் மெய்ய அந்தி கிறிஸ்து மாதிரி இருந்து தேவனை போல ஒரு ஆட்சி செலுத்துவான். அப்போவும் உங்களுக்கு அது புரியாது. அது புரிய வேண்டுமானால் ஒன்று வேண்டும். என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். எந்த ஞானம் வேண்டும்? உலகத்தில் வாழ்வதற்குரிய ஞானம் இல்லை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தை பெற்றால் ஒழிய இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்காது. ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. திரும்பவும் வாசி. பரத்தில் இருந்து வருகிற ஞானம், பரலோகத்தில் இருந்து வருகிற ஒரு ஞானம் இருக்கிறது. அது எத்தனை குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். ஒன்று, அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. அதில் கலப்படம் கிடையாது, அதில் பொய் ஆவி கிடையாது, பொய் அபிஷேகம் கிடையாது, பொய் அக்கினி கிடையாது. மிகுந்த பரலோகத்தில் வந்தால் மிகவும் பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அந்த ஞானம். ரெண்டாவது சமாதானம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அது ரெண்டு, சாந்தம் கொடுக்கும். அமைதி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அமைதியை கொடுக்கும். அது இரக்கமுள்ளதாக இருக்கும். நமக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அடுத்து இரக்கத்தால், இரக்கமும் நற்கனிகள், அதாவது நல்ல பண்புகள் உடையது, நல்ல குணாதிசயங்கள் உடையது, நன்மைகளை பிறருக்கு செய்யக்கூடிய சுபாவம் நமக்குள்ளே இருக்கும். அடுத்து பட்சபாதம் இல்லாததாக இருக்கும். அதாவது பாரபட்சம் இல்லை, எல்லோரும் ஒன்று போல் பார்க்கிற ஒரு சுபாவம். அடுத்து மாயமற்ற, கலப்படமற்றது, அது பொய் அல்ல, நிஜம். அல்லேலூயா. 8 குணாதிசயங்களை கொண்ட இந்த ஞானம் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் ஒன்றுமாகாது. இப்போ ஒருவருக்கு கேள்வி உண்டாகும், ஒரு சந்தேகங்கள் உண்டாகும். என் பொண்டாட்டி குறைச்சி முன்னாடி ரொம்ப கோவத்தில் திட்டினேன் இல்லையா? இப்போ ஏன்ட்ட என்ன சாந்த குணம் இருக்குன்னு கேட்கலாம் இல்லை? அது மைக்கில் 23 வருஷமாக சொல்லியிருக்கிறேன், இந்த சீட்டில் உட்கார்ந்தா கவனமாக இருக்கணும். எப்போ கரண்டு போகுது, எப்போ ஏசி ஆஃப் பண்ணணும், சைகை மூலம் தான் ஆஃப் பண்ண சொல்லுவேன். சரியா? கரண்டு போனால் ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். ஏசி வந்தால் ஃபேன் ஆஃப் பண்ணணும்.
இதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இப்போ கர்த்தருடைய பொறுப்பை செம்மையாக செய்யலைன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தண்டனை. நம்ம சேனல் வந்து அப்படியே லைனில் போயிட்டு இருக்கோம். எஸ்ஏ போடுங்க, பேனை போடுங்க, இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இனி சென்சார் பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. அது அவளுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? சிக்னல் மூலம் செய்கையினால் செய்யணும். ஹம்மிங் வந்தாச்சுன்னா, இது என் பொண்டாட்டி புத்திமதி சொல்லுவேன், ஹம்மிங் வந்தாச்சுன்னா எதை ஆஃப் பண்ணணும் எதை குறைக்கணும் யாருக்கானே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் மைக்கை வச்சுக்கிட்டே நான் போன மாதிரி இருந்தால் இங்கே வேணா பாருங்கள், காலத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்கா, காலை கீழே போடு. அந்த சைட்லேருந்து காலத்துக்கு வச்சுருந்தியா நீ போன மாதம்? அது என்ன கட்டில் இது உறங்குறதுக்கு? அந்த தரிசனம் தான் இப்போ வந்து சேரில் இருந்து காலத்துக்கு மேலே வச்சுருப்போம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? கால் வலிக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். அது காலத்துக்கு மேலே வச்சு விட்டா மேலேயும் தூக்கி வச்சுடுவான். இதில் ஞானம் வேண்டும். ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். அதான் கிறிஸ்தவம் இல்லையா? அதானே கிறிஸ்தவம். பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். சில இடத்துல பிரம்பு தேவை. கடிந்து கொள்ளுதல் வேணுமா வேண்டாமா? வேண்டும். நான் என்ன உங்களை ஒரு பாம்பு இங்கே வருதுன்னு வைங்க, இப்போ ஒரு பெரிய பாம்பு அப்படி சோன்னு வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா, இந்த பாம்பு ஓடி போட்டோம், அல்லேலூயா சொன்னால் பாம்பு யார் எது நம்மளை கடிச்சிட்டு போகும். அப்படி தானே போகும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் எசப்பா இந்த பாம்பை நீர் அடித்து மாற்றணும், நீரே ஒரு கம்பு கொண்டு நீ அடித்து மாற்றி, இதுக்குள்ளே 10 பேரை கடிச்சு கொள்ளும். பாம்பு உள்ளே வந்தால் என்ன வேணும்? டப்புன்னு ஒரு கோல் எடுத்து அங்கே தலையை போடணும் இல்லையா? அங்கே ஜெபம் கிடையாது, அடி. பாம்புக்கு அடி, இல்லைன்னா 10 பேரை கடிக்கும். அது என்ன டப்புன்னு சேரில் ஏறிக்கணும். எல்லோரும் பாம்பு வருதுன்னா பதறி ஓடப்படாது. எல்லோரும் அவருக்கு சேரில் ஏறி உட்காந்துடணும். அது சேரில் ஏறி